கிறிஸ்தவர்களால் வளரும் இஸ்லாம். அதாவது இப்ப கிறிஸ்தவர்கள் சாதி பார்க்க கிறிஸ்தவருடைய சாதி உணர்வினாலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெளிச்சமாக தெரிவது இஸ்லாம் தான். இஸ்லாம் தான் அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. இஸ்லாம் அவங்களுக்கு, கிறிஸ்தவம் அவர்களுக்கு ஒரு இருட்டா தான் தெரியுது. ஏன் இருட்டா தெரியுது அப்படின்னாக்கா, இங்க போனாலும் நான் பல்லர்னா என்ன பல்லனா தான் பார்க்க போறான், நான் பறையர்னா என்ன பறையனா தான் பார்க்க போறான். என்னத்தை தான் நான் போய் வெள்ளைக்கார பேர் வச்சாலும், என்ன அங்கி போட்டாலும், என்னத்தை தான் நான் அந்த வெள்ளைக்காரங்களுடைய பாட்டு இங்கிலீஷ்ல பாட்டு பாடினாலும், நான் நல்ல கிட்டார் வாசித்தாலும் சரிதான், கீபோர்டு வாசித்தாலும் சரிதான், அட் தி எண்ட் ஆஃப் த டே என்னை அவர்கள் தாழ்த்தப்பட்டவனா தான் பார்க்க போறாங்க. என்னை அவர்களுடைய சகோதரர்களாக பார்க்குவதில்லை. பிரதர்னு சும்மா சொல்லுவாங்க, உதட்டளவில் பிரதர்னு சொல்லுவாங்க. ஆனா மனதுக்குள்ள என்ன அவங்க பிரதரா பார்க்கல, என்ன பறையனை தான் பாக்குறாங்க. அப்படின்னு அவங்க நினைக்கும் போது வெளியில உள்ள மக்களுக்கு எப்படி உள்ள வர முடியும்? இவன் உள்ள வந்ததுக்கு பிறகு படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாமா மச்சான்ட்ட போய் சொல்லுவான்ல, அப்ப அவன் எப்படி உள்ள வருவான்? அப்ப அப்படி இருக்கும்போது இஸ்லாம் கண்டிப்பா வளரதான் செய்யும். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை இந்த உலகத்துல யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட உள்ள ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், வரக்கூடிய எல்லாரையும் ஏற்றுக்கொள்றீங்க. வாசல்ல வச்சுக்கிட்டு, நீ எந்த ஊரு? திருநெல்வேலி எந்த ஊரு? வள்ளியூர்ல இருந்து ஞானத்து நாடுறதுக்கு சொந்தமா? எதுக்கு ஞானமுத்து நாடுறதுக்கு சொந்தமானு எதுக்கு நீங்க கேட்கறீங்க? காரணம் என்ன? இவன் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு அவன்கிட்ட பழகணும்ன்றதுக்காகவே.